ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வித்யான் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 2026 வரப்போகுது இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போயே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம தாராபாரதி அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 7 தமிழ் சான்றோர் தலைப்பு கீழே வரவங்கள தாராபாரதி பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் அடுத்த ஒரு வீடியோவில் தனியாக போடுவேன், அதையும் பாருங்கள். ஓகேவா. ஸோ இப்போது தாராபாரதி அவர்கள் பற்றி பார்க்கணுன்னா, இவருடைய எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம். ஓகேயா. ஸோ குவளை அப்படின்ற பக்கத்தில் குவளை அப்படின்ற ஊரில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துரைசாமி புஷ்பம் அம்மாள். ஓகேயா. ஸோ துரைசாமி புஷ்பம் அம்மாள் அப்படிங்கிறவங்க தான் இவங்களோட பெற்றோர் பெயர். இயற்பெயர் என்னன்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்றதான் இவங்களோட இயற்பெயர். ஓகேவா. ஸோ அடுத்து இவருடைய அடைமொழி, இவருக்கான ஒரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கவி ஞாயிறு அப்படின்றதான் இவருடைய சிறப்பு பெயர். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இவருடைய மனைவியின் பெயர் என்னன்னா சந்தான லக்ஷ்மி. ஓகே. இதான் இவங்களோட மனைவி பெயர். ஓகேவா. ஸோ இப்போ இவரை பற்றி ஒரு அவுட்லைன் பார்த்தாச்சு. அடுத்து கவிஞர் தாராபாரதி அப்படின்றவங்க எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தாராபாரதி அப்படின்னு ஆன்சர் போடணும். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டைம் கொஷனில் கேட்டிருக்காங்க. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. இந்த லைனை பார்த்தாவே நம்ம தாராபாரதி அப்படின்னு சொல்லிடணும். அந்தளவுக்கு நம்ம மைண்டில் பை ஹார்ட் ஆகிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இவர் 34 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி இருக்கார். அதுக்கப்புறம் தமிழக அரசோட நல்லாசிரியர் விருதும் இவருக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ 34 ஆண்டுகள். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேறு என்ன அப்படின்னா, 34 ஆண்டுகள் தமிழக அரசின் நல்லாசிரியருக்கான ராதாகிருஷ்ணன் விருது கிடச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு 2010-11 இவரோட நூல்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குச்சு. ஓகேவா. ஸோ இவரோட ஊர் பாருங்கள், திருவண்ணாமலை மாவட்டம் குவளைன்னு சொன்னோமா, வந்தவாசியை அடுத்த குவளை. வந்தவாசி பக்கத்தில் குவளை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்திருப்பார். ஓகே. அதுக்கப்புறம் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 26 பிப்ரவரி 26 1947 மே 13 2000 வரை இவருடைய காலம் இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து இவர் இயற்றிய நூல்கள். ஸோ இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன் சாவி, கவிஞாயிறு தாராபாரதியின் கவிதைகள், அப்புறம் இன்னொரு சிகரம், பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை, இது ஒரு உரைநடை நூல், விவசாயம் இவர் வேதம், வெற்றியின் மூலதனம், இதுவும் ஒரு உரைநடை நூல். ஓகே. திண்ணை இடித்து தெருவாக்கு, இதுவும் ஒரு புது கவிதை பாட்டு. ஓகேவா. சரி, இப்போ இது பாருங்களேன், இவரோட நூல்கள் எல்லாமே பாருங்களேன். விடியல். ஓகேயா. விடியல். அதுக்கப்புறம் கிழக்கு, விடியிறப்ப சூரியன் கிழக்கில் தானே உதிக்கும், கிழக்கு. அப்புறம் வெளிச்சம் வரும், பூமி. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு சிகரம். ஓகேயா. ஸோ கிழக்கு அப்படின்னா சிகரம், மலை, ஒரு இயற்கை ரிலேட்டடாகவே இவருடைய இது எல்லாமே இருக்கும். அப்புறம் விவசாயம் பற்றி இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் திண்ணையை இடித்து தெருவாக்கு, இது நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு பாட்டு, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வேலைகள் அல்ல வேள்விகளே, அந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, அதுவும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் இவருடைய புக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் பாரதி அந்த தலைப்பாகை கவிஞனின் தமிழ் படித்து கவிஞனானவன் நான் அப்படின்னு அவர் பெருமையாக சொல்லிக்குவாராம். ஓகேவா. ஸோ இப்போ பாரதி அப்படின்றவரை தலைப்பாகை கவிஞன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதியோட அவர் அந்த தலைப்பாகை கவிஞனோட தமிழ் படித்து கவிஞன் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாரதியார் மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு கொண்டவர் இவர். ஓகேயா. ஸோ இது யார் சொன்னா அப்படின்னா அவரை சொல்லிக்குவார். அடுத்து பாரதியின் கவிதைகளில் ஈர்க்கப்பட்டு தன் பேரில் உள்ள ராதாகிருஷ்ணன் தானே இவருடைய இயற்பெயர், ராதா அப்படின்னு இருக்குல்ல, அதை தாரா அப்படின்னு மாற்றிக்குவார். ஓகேவா. ஓகே. அதை தாரா அப்படின்னு மாற்றிட்டு பாரதியார் மீது ரொம்ப பற்று கொண்டதுனால பாரதி அப்படின்னு அவரோட பேரை பின்னாடி சேர்த்து தாரா பாரதி அப்படின்னு பெயரில் தான் எல்லா கவிதைகளும் இவர் எழுதியிருப்பார். ஓகே.
பாருங்கள், பாரதியின் கவிதைகளில் ஈர்க்கப்பட்டு தன் பெயரில் உள்ள ராதா என்பதை தாரா என்று மாற்றியும் பாரதி மீது கொன்ற பற்றால் அப்பெயரை இணைத்து தாரா பாரதி என்ற பெயரில் கவிதைகள் எழுதத் தொடங்கினார். ஓகே, அடுத்து வந்து உவமை கவிஞர் சுரதா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவரை பற்றி ஒரு கவிதை வரிகள் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, தலைச்சிறந்த கவிஞர் என்பதாலும் சாதிக்கும் திறமையுடையார் என்பதாலும் நிலைத்த புகழ் இக்கவிஞன் பெறுவார், வெள்ளி நிலாவுலகும் பாராட்டும் எதிர்காலத்தில். ஸோ இது யாரை சொன்னது அப்படின்னா, சுரதா வந்து தாரா பாரதியை பற்றி சொல்லியிருக்கார். இந்த வரிகள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவருடைய முக்கியமான பாடல் அடிகள். ஸோ ஸ்கூல் புக் ரிலேட்டடாக தான் இந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும். கொஷின் கேட்டது அந்த மாதிரி நிறைய பாடல் வரிகள். இது வந்து மண்புழுவல்ல மானிடனே, இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், இதுவும் கேட்டிருக்காங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசன் உடுத்திய நூலாடை, இதுவும் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, தேசம் உடுத்திய நூலாடை எது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தாராபாரதி வந்து எதை சொன்னார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறளை அப்படின்னு நம்ம ஆன்சர். இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால தான் அந்த பாடல் வரிகள் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டனால முக்கியமாக எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக படிச்சுக்கணும் நல்லா தான். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு இது ஃபஸ்ட்டு இது ஒரு காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. ஸோ இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, படிச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து இவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு. ஓகேயா, ஸோ இவரோட நினைவாக வந்து ஹைக்கூ விருது. ஓகேயா, ஸோ இவரோட நினைவாக தாராபாரதி ஹைக்கூ விருது அப்படின்றது வந்து ஆண்டுதோறும் தமிழக அரசு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் சென்னை வானுவம்பேட்டை திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் ஓகேயா இருக்குல்ல, அவங்க வந்து கவிஞாயிறு விருது அப்படின்றத 1993. அப்போ கவிஞாயிறு விருது யாருக்கு கொடுத்தா அப்படின்னா வானுவம்பேட்டை திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் எழுத்தாளர் சங்கம் வந்து வாசவன் விருது அப்படின்றதையும் 1990 கொடுத்து ஒரு தங்க மோதிரமும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வாசவன் விருது 1990. ஓகேவா, அடுத்து கண்ணதாசன் நினைவு விருது வந்து இலக்கிய வீதி அமைப்பு அப்படின்ற ஒரு இது வந்து 1990 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இவருடைய விருதுகள். அதுக்கப்புறம் வந்து தாராபாரதியோட எல்லா கவிதைகளையும் தொகுத்து கவிஞாயிறு தாராபாரதி கவிதைகள் அப்படின்ற பெயரில் இந்த இலக்கிய வீதி அமைப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இலக்கிய வீதி அமைப்பு தான் கண்ணதாசன் விருது வந்து தாராபாரதி கொடுத்துச்சு. ஓகேவா, இங்கே பார்த்தோம்ல, இங்கே பார்த்துருக்கோம்ல, இந்த பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து இந்த ஒரு வரி அவரோட தான். ஸோ இதையும் பாருங்கள். நிமிர்வாய் தமிழா எழுவாய் அட நீதான் உலகின் எழுவாய். ஸோ இதுவும் வந்து இவருடைய வரிகள் தான், இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸ் படி நம்ம போயிடலாம். ஓகே, 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 3ல் இருக்குது அந்த பாட்டு வந்து பாரதம் அன்றைய நாற்றங்கள், அந்த பாட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, பாருங்கள். பாரதம் அன்றைய நாற்றங்கள். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, முக்கியமான லைன். ஓகேவா, இவரோட தான் இந்த பாட்டு வந்து தாராபாரதி அவர்கள் எழுதினது. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ நாடு பற்றி நம்ம தமிழ்நாடு பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. ஓகே, அந்த பார்த்தோம்ல லைனு இது. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. காளிதாசனுடைய இசை பாடலுக்கு வந்து காவேரி கரை வரை கேட்குது, கம்பனுடைய கவிதைகளுக்கு வந்து கங்கை அலைகள் வந்து இசையமைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீரில் தோட்டம் பூத்தொடுக்கும். கன்னியாகுமரியில் உள்ள இங்கே பாருங்கள் தமிழ்நாடு, எனக்கு மேப் வரைய தெரில, இப்படி தமிழ்நாடு இருக்கும்னா இங்கே காஷ்மீர், இங்கே தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா இங்கே இருக்க கூந்தலுக்காக இங்கே பூத்தொடுக்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கிளையில் நலம் கேட்கும். மேற்கு இங்கே இருக்க அந்த மலைகள் வந்து
கிழக்கு கடற்கரையில் போய் நலம் கேட்குமா, அந்த நதிகள் அனுப்பி, இந்த வழியாக நதிகள் அனுப்பி நலம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புல்வெளி எல்லாம் பூக்காடாகிற புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கிட கற்றி நிறுத்திய கலைக்கூடம். ஓகே, அதுக்கப்புறம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர, நம்மளுடைய இதில் அடுத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக, காந்தியோட அந்த சின்ன கைத்தடி தான் வந்து ஊன்றுகோலாக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஓகே, ஸோ ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் பாருங்கள். இதெல்லாமும் புரியும், இந்த மேலே உள்ளதும் இதுவும் புரியும். காந்தி பற்றி சொல்லியிருப்பார். இங்கே பாருங்கள், இதுவும் புரியும். ஓகேவா? ஸோ லைன்ஸ் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தாராபாரதி அப்படின்னு தெரியும். ஒரு டைம் சொல்லும் பொருளும் பாரலாம். மெய் அப்படின்னா உண்மை, தேசம் அப்படின்னா நாடு, நம்ம நாடை தான் சொல்கிறோம். ஓகே, மொத்தமாக நாடு, இந்தியான்றதை பற்றி தான் பேசுகிறாங்க. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. காளிதாசன் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவேரி கரை வரை எதிரொலிக்குது. கம்பனுடைய அமுதம் போன்ற கவிதை வரிகள் கங்கையாற்றின் அலைகளை இசையமைக்கிறது. குமரிமுனையாகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீர் மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகிறது. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மை விளைவிக்கிறது. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அல்ல அல்ல குறையாத அவசுரபியாக அன்னை பாரத நாடு தேல்கிறது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகிறது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. ஸோ இந்த லைன் வந்து நல்லா பார்த்துக்குவோம். காந்தி பற்றி கேட்டிருக்கனால நம்ம நாடு வந்து ஒரு அமுத சுரபியாக எல்லாருக்கும் கொடுத்து உதவுது அப்படின்னு சொல்கிறாரு. காந்தியோட சின்ன ஒரு கைத்தடி தான் ஊன்றுகோலாக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அகிம்சை அப்படின்ற ஒரு கைத்தடி தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ பாட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இவருடைய நூல்வழி பார்த்துடலாம். தாராபாரதி இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் இவர் இயற்றிய நூல். இந்த பாட்டு வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது பாருங்கள், இந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கும். கலைக்கூடமாக மாறும் காட்சி சிற்பக்கூடம். நூலாடை அப்படின்ற சொல்ல பிரித்தோன்னா நூல் கூட்டல் ஆடை. எதிரொலிக்க அப்படின்னா எதிரொலிக்க, இந்த இ. ஓகே, ஸோ இந்த பாட்டு வந்து அவ்வளோதான். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓல்டு புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் ஒரு கொடுத்துருப்பாங்க, அந்த பாட்டு பார்க்கலாம். இந்த பாடல் தான் திண்ணையை இடித்து தெருவாக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு புது கவிதை. உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நானென்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புல்லின் இனத்தைச் சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை. ஓகே பாருங்கள், புல்லாக இருந்துட்டேன்னு கவலைப்படாத, நெல் கூட புல் இனத்தை சேர்ந்தது தான், அது நம்ம பூமியில் இருக்க எல்லாரோட பசியையும் போக்கிட்டுருக்குல அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு. கடலில், அவ்வளோ பெரிய கடலில் நான் ஒரு துளி அப்படின்னு நினைக்காம நான் ஒரு முத்து அப்படின்னு நினச்சி நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது. இந்த லைன் கேட்டிருக்காங்க கொஷினில். சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும். திண்ணை தானே உன் தேசம், உன் தெருவொன்றையே உன்னுலகம், திண்ணை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. அதாவது ஒரு திண்ணையில் இருக்காமல் நீ ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி, ஒரு தெரு அளவுக்கு நீ பெரிய ஆளாகணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷ்னலாக சொல்லியிருக்காங்க. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. அவ்வளோ பெரிய இமயமலையில் ஒரு சின்ன சிகரம் வந்து உன்னுடைய தலையாக ஓங்கி இருக்கணும். எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். நல்லதை நினச்சி செயல்படணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்றது வீட்டுக்குள்ளே முடங்கி கிடைக்காம
வெளியில் வந்து நம்ம ஒரு பெரிய புகழ் பெற்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட நூல் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுச்சிமிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி. ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதியின் கவிதைகள், இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள். வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 26/2/1947 மே 13 2000 வரை வாழ்ந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் இவருடைய பாடல் வந்து நம்ம பார்த்தாச்சு. லைன்ஸ் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க ஒன்று வந்து பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், வேலைகளல்லே வேள்விகளே. ஸோ இது வந்து தாராபாரதி அவர்கள் எழுதினது. ஸோ இதை பார்க்கலாம். மூளையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய், பாலைவனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய். ஓகேயா? ஸோ பாலைவனம் தான் அப்படின்னு சொல்லி எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்க, எப்படியாவது வந்து எந்திரிச்சு வந்துடணும். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் என்பது மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல், உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கிச் சொல். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர் சோலை. தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இன் தொடுவானம்தான் உன் எல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்ற தலைப்பில் தாராபாரதி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேயா? விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே, இவை வேலைகள் அல்ல, கீழே வருது இருக்கு பாருங்கள். கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும், உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும். மண்புழு வல்ல மானிடனே, உன் மாவழி காட்டும் வானிடமே. விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே, இவை வேலைகள் அல்ல வேள்விகளே. ஓகேயா? ஸோ இது வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்ற இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைனை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன வேலைகளில் வேள்விகளை வந்து அவருடைய தாராபாரதியோடது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான லைன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெறுங்கை என்பது இது. அப்போ அது கீழே இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து இது எங்கள் கிழக்கு அப்படின்ற கவிதை தொகுப்பிலேருந்து இந்த இதை எடுத்திருக்காங்க. கவிஞர் தாராபாரதி வந்து February 26, 1947 வந்தவாசி அருகே குவளை அப்படின்ற சிற்றூரில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்தார். பெற்றோர் துரைசாமி புஷ்பம் அம்மாள். 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றிருக்காரு. சிறந்த கவிஞராக இவர் புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சம், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம், இந்த மாதிரி நூல்கள் வந்து படைத்துள்ளார். பல்வேறு பரிசுகளையும் விருதுகளையும் வென்ற இக்கவிஞர் மே 13, 2000 இயற்கை எழுதினார். ஓகேவா? ஸோ நூல்கள் பாருங்கள் நிறையா, எல்லாமே வந்து ஒரு இயற்கை சார்ந்ததாக இருக்கும். விடியல், புதிய விடியல், இன்னொரு சிகரம், விரல் நுனி வெளிச்சம், இது எங்கள் கிழக்கு, பூமியை திறக்கும் பொன்சாவி, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, புக்ஸ் ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 புக்ஸில் உள்ளதையுமே வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு 3 புக்கில் இருக்க பாடல்களுமே நான் எடுத்து காமிச்சிட்டேன். நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணுறதுக்கு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. மெதுவாக தான் நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே இது பண்ணி கூட படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 3 பாட்டும் நம்ம பார்த்தாச்சு. அண்டு எக்ஸ்ட்ரா உள்ள இன்ஃபர்மேஷன்ஸும் அவருடைய விருதுகள் என்ன அந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஓகேவா? பாருங்கள், அந்த ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸில் உள்ள அந்த 3 இதுவுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த இன்னொரு பேஜ் நம்பர் 15 போட்டிருக்கிறதுல அது ஒன்றும் இருக்காது. திண்ணை எடுத்து தெருவாக்கு வந்து யாரோடைய நூல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம இவரை பற்றின இன்ஃபர்மேஷன், நான் முக்கியமான வரிகள் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இவரை பற்றி யார் என்ன சொன்னால், அதுக்கப்புறம் புக்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் புக்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அண்ட் ஈஸியாக வந்து இவரை பற்றி டக்குன்னு நம்ம படிச்சிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதிகமாக போதுமான அளவு. ஓகே, ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தேவிரா புக்கிலேருந்து எடுத்து போட்டது தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.